வெல்கம் பேக் டு எக்ஸ்பி கேமர் ஃபன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபன்னான கேம் தான் விளையாட போகிறோம். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி கிராஃப்ட். இதில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம். கார் கஸ்டமைசேஷனை தவிர மற்ற எல்லாமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் சூஸ் பண்ணிக்கலாம், ஐடி, பிளேயர் நேம், என்ன நாடு, இந்த கண்ட்ரி எல்லாம், பேக் எல்லாம் போட்டுக்கலாம். ஹெட் கஸ்டமைசேஷன் எல்லாம் இருக்குது. அடுத்து ஷூ இருக்குது. ஒரு ஸ்கின்னில் எல்ஐடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஹெலோயினுக்கு அப்டேட் யாராவது என்ன சொல்கிறாங்க, இந்த ஹெலோயினுக்கு அப்டேட் தாங்க. ஹெலோயினில் இந்த பம்கின் ஜாம்பி, அடுத்தது போலீஸ்மேன் அப்டேட் கொடுத்துருவாங்க. நம்ம இன்றைக்கி போலீஸ்மேன் வந்துப்போம். காவல்துறை. சரி, நம்மளை ஒருத்தர் சுடுறா, அவனை நாம் சும்மா விட்டு வைக்க முடியுமே இல்லை? யார் சுடுறா? சுட்டுக்கலாம் கைஸ். யார் மேலாச்சும் உங்களுக்கு கோவம் இருந்தால் பழியை தீர்த்துக்கலாம். இதில் அவங்களுக்கு கார் கொஞ்சம் ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும், அப்படி போயிடும். பார்த்தீங்களா, கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. இல்லை, இந்த கார்லாம் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான். இப்போ நம்ம இருந்த இடத்துக்கே திருப்பி போகிறது தான் நல்லா. ஏன்னா உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதில் நிறையா லக்ஸரி காசு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கார்லேருந்து ரெடியாகிட்டு பைக்கில் போகலாம். பைக் சும்மா இந்த ஆரோ கொடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனை உங்கள் வரலாறு இப்படியே ரொட்டேட் பண்ணால் போதும். அப்படி இல்லை ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, உங்களுக்கு வீடு வாங்கிக்கலாம். அவ்வளோவே உங்கள் வீட்டுக்கு தேவையான கஸ்டமைஸை பண்ணிக்கலாம். உங்கள் வீடை அதில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தான் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டால் வீட்டுக்கு தேவையான காப்பெட் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ காப்பெட் வேணாலும் இருக்கும். ஆனால் இதில் காயின்ஸ் கொடுக்கணும். காயின்ஸ் இருக்குது, டாலர்ஸ் இருக்குது, எல்லாம் கொடுக்கணும். காப்பெட் வாங்கிக்கலாம். வேறு இந்த ஃப்ளவர்ஸ் வாஸ் மரியாதைகள்லாம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ஒரு ஃப்ளவர் வாஸ் இது ஒன்று, அடுத்து இது ஒன்று வாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்கள் கிளாத்திங், அதான் ஸ்கின் அது இருக்குது. இது கொஞ்சம் ப்ரீமியம் மாதிரி கண்ணெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வேறு எங்கேயா டோர்ஸ் வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான கதவுகள், ஷட்டர்ஸ் வாங்கிக்கலாம். வேறு மியூசிக்கல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கலாம். பியானோ, கிட்டார், ட்ரம் செட் எல்லாம் இருக்கும். அடுத்தது அக்சசரிஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். லேம்ப், கிளாக், மிரர், அது பெயிண்டிங் அது எல்லாம் வாங்கிக்கலாம். அடுத்தது இங்கே ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். சேரு, பெட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே டேபிள் எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே காணும். அது கொஞ்சம் சில நேரம் கிளிச்சாகும் கைஸ். பாதி இல்லை கிட்டத்தில் தான் அப்டேட் எல்லாம் விட்டுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு கைஸ், அதனால தான் இப்படி பேசுகிறேன். வேறு சிங்க் ஐட்டம் எல்லாம் இருக்குது. பாத்ரூம், காமெட் எல்லாம், டாய்லெட் எல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, கேஸ் குக்கர் இருக்குது. அடுத்தது மாவு கரைப்பாங்கல்ல, அது மாவு. அடுத்தது பேனு, பியர் பாட்டில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிச்சன், இதுதான் கிச்சன் மெசேஜ் தான். இது உங்களுக்கு வாங்க முடியும். சாப்பாடு வாங்கிக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் சாப்பிட்டாலும் இல்லாட்டியும் ஒன்றும் ஆகாது. இப்போதைக்கு எங்கிட்ட சாப்பாடு இருக்குது. இன்னும் சொல்ல மாட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இல்லை பிளாக் வாங்கிக்கலாம். கிராஸ் பிளாக்கா, வுட் பிளாக்கா, கிராஸ் வாங்கிக்கலாம். ஃப்ளோர், விண்டோ எல்லாம் வாங்கிக்கலாம். இது கலர் பிளாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஃப்ளோர் பிளாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம்.
முக்கியமான விஷயம் என்னென்னா, இது இல்லைன்னா எப்படி இந்த கேம் நல்லாயிருக்கும். கன்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கலாங்க. அதுவும் இதெல்லாம் செம்ம வெப்பன்ஸ். பார்த்தீங்களா, மினிகன் கொடுத்துருக்காங்க, பாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த பாம் அதனால் நான் இதை வாங்கிட்டேன். அடுத்து அப்படியே வெளியே போயிட்டு என்னோடய பேக் கிளிக் பண்ணிட்டு அந்த பாமை எடுத்து இங்கே வச்சுட்டு, இந்த பாமை வந்து இப்போ நான் அடிக்கிற மேலே தூக்கி போட்டால் போதும், வெடிச்சிடும். ஆமாங்க, நானும் வெடிச்சு செஞ்சுட்டேன். இதில் வந்து இப்படி கைஸ், இப்போ யாரும் சரி காயின்ஸ் அடித்து எடுத்துட்டாங்கன்னா, இப்போ என்னோடத்த அடித்து என்னோடய காயின்ஸ் எல்லாம் செதறிட்டு, அதுக்கப்புறம் அந்த காயின்ஸ் எல்லாம் இங்கே பிளேஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பங்கின் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். இந்த பங்கிங்கை வந்து இப்போ நாங்கள் இப்போ பாருங்கள், இந்த ஒரு பங்கிங்கை நான் சுடுறேன், அது உடஞ்சிடும். உடஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து கோஸ்ட்டு ஹெலோயின் அப்டேட்டுக்கான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும். பாருங்கள், பம்கின் மான்ஸ்டர் பேட், அவ்வளோதான். நாங்கள் ஸ்பைடர் அங்கே உட்காந்து சாரி. சரி, இப்போ வந்து நாளைக்கு இதில் வீடு கூட வாங்கிக்கலாம். எப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ 2 வீடு இருக்குது. ஐ மீன் கேமில் இங்கே போய் முதல்ல இருக்கிறது என் வீடு தான். இந்த இருக்குது, இதுதான் என் வீடு. என்ன பண்ணுங்கன்னா, படிக்கட்டு இருக்கும். இங்கே வந்து கிச்சன் இருக்கும், இங்கே ஹால் இருக்கும். அப்படியே மேலே போனீங்கன்னா திரும்பின கைக்கு பெட்ரூம் இருக்கும், அங்கேயும் ஒரு டிவி இருக்கும். இதில் வந்து எங்களுக்கு உட்காந்துக்கலாம். பாருங்கள், இந்த சேர் நான் கிளிக் பண்ணுறேன், போய் உட்காந்துக்குவோம். அப்படியே தூங்கிக்கலாம். இப்போ தூங்கிட்டானா அப்படியே டைம் பாஸ் ஆகும். விண்டோவில் பாருங்கள், டைம் பாஸ் ஆகுது. சொல்லி இப்போ நைட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எழுந்திரிச்சு. இப்போ வெளியே மழை பெய்யுது கைஸ். இந்த மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ வந்து நான் என்னோடய மற்ற வீடை காட்டுறேன். அதுவும் இதில் வந்து பீச் இருக்குது, இதை காட்டுறேன். இந்த ரோட்டில் எண்டில் கூட இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸரி கார்லாம் இருக்குன்னு. இதுதான் கைஸ், பார்த்தீங்கன்னா அங்கே பீச் இருக்குது, இங்கே என் வீடு இருக்குது. முதல்ல உள்ளே போயிட்டு என்னோடய பிசி செட்டப், பிசியில் ஒரு லேப்பும் கம்ப்யூட்டர் சேரும் அவ்வளோதான் இருக்குது. இங்கே ஹாலு, மேலே போயிட்டு இங்கே பெட்டு இருக்குது. பெட்டுக்கு டாப்பில் பார்த்தா கிச்சனா இது கிச்சன் தான், ஆனால் கிச்சன் மாதிரியே இல்லை. ஓகே, இப்படியே இங்கேருந்து மேலே போனோம்னா மொட்டை மாடி நல்லா இருக்கும். அப்படியே மொட்டை மாடி இருக்கும். இது வந்து இதெல்லாம் வளர்க்கலாம் கைஸ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் டேட் போகலாம். எப்படின்னு சொல்லவா, பாருங்க, இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அதுக்கு நான் கிளிக் பண்ணேன். இங்கே பக்கத்தில் இருக்க ஆட் டு கான்டாக்ட், சேட் பண்ணலாம், கோ வாக், அது இமோஜி கேம் அதெல்லாம் பண்ணலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஹேண்ட் ஷேக் கொடுக்குறது, இங்கே ஹக் பண்ணிக்கிறது, அதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும். அவங்களோட ஐடியெல்லாம் கூட எங்களுக்கு காட்டும். இப்போ நான் ஆட் டு கான்டாக்ட் கொடுத்தா, இப்போ கோ வாக் இருக்குது, அதை நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏறினா அவங்களும் அந்த பைக்கில் இருப்பாங்க. அப்படியே நான் என்னாச்சு என்ன நடந்துச்சிங்க? கொஞ்சம் ஓட்டையெல்லாம் அடைச்சிடணும் முதல்ல, எதாவது அடிக்கிறது. சரி, இப்போதைக்கு தான் எடுப்போம்.
வரமாட்டேங்குது. ஓகே இப்போது புது வீடு கைஸ் வாங்கி கொஞ்ச நாள் கூட இல்லை. கொஞ்சம் முதல்ல ஏறி உட்காந்து வெளியே கொஞ்ச நேரமா. ஓகே நீங்கள் கன் எடுத்துகிட்டு அப்படியே பைக் ஏறினீங்கன்னா அவங்கள விட்டு இப்போ நான் பீச்சுக்கு போக போகிறேன். பீச்சுக்கு நான் ரோட்டை தேடணும் கைஸ். அதனால இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போக போகிறேன். ஜம்ப் பண்ணு பண்ணிட்டு பார்த்தீங்களா ஒரே மாதிரி பைக் இருக்குது. இங்கே வந்து நிறைய சீக்ரெட் இருக்குது. இங்கே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த குப்பை பேக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இப்போ அதை வந்து கிளிக் பண்ணினா அதுலேருந்து காயின்ஸ் கிடைக்கும். இந்த காயின்ஸ் எல்லாம் சேர்த்தாக்கா நம்மளுக்கு கூட வரது கட் பண்ணணும். ஸ்டாப்போ கேட்குது. ஓகே அப்புறம் கைஸ் இங்கே இந்த ட்ரெஷர்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து நிறையா காயின்ஸ் வரும். அடுத்து இங்கே இருக்க டாலர்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் எடுத்துருங்க. டாலர்ஸ் முக்கியம். நான் இங்கே உள்ளதை எடுக்க போகிறேன். பிக்கப் பண்ண சொல்லி ப்ரைஸ். இதில் வந்து நீச்சல் அடிக்கலாம், உள் நீச்சல் கூட அடிக்கலாம். அவ்வளோ இதுக்குள்ள கூட போகணும். ஆனால் ஒரு லிமிட்டாக தான் போகணும். இங்கே எல்லோரும் இருக்காங்கல்ல, இதுக்கு மேலே போகாது. இப்போ நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்னா இன்னொரு வெஹிக்கிள் இருக்குது. இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கொடி மாதிரி. இதை கிளிக் பண்ணால் இது வந்து இப்படி திருப்பினா திருப்பி இடத்துக்கு போய்க்கும். அப்படி சரி ஓகே. இப்போ நம்ம பீச்சில் மலையிலையும் போய் நீச்சல் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ இங்கே வந்து அவளுக்கு பெட்டெல்லாம் அவளுக்கு கூப்பிட்டு வரலாம். எப்படியோ நான் பார்த்ததே இல்லையே. உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஆனால் சொல்கிறாங்க. இப்போ நான் பைஸ்கிள் போகணும். சைக்கிள் ரொம்ப ஸ்லோ தான். இங்கே இருக்குது பெட் ஷாப். இங்கே இருக்குது. பெட் ஷாப்பில் போய் நம்ம இப்போதைக்கு என்கிட்ட இருக்க பெட் 2 பேர் தான். ஒன்று இந்த நாய், இன்னொன்று இந்த நாய். அவ்வளோதான். இப்போ நான் இந்த நாய் தான் எனக்கு பிடிக்கும், அதனால நான் இது யூஸ் பண்ணிப்பேன். இந்த நாயும் அப்படி தான், எங்கே போனாலும் கூட வரும். அடுத்து இதில் ஒரு பார்க் இருக்குது. அதில் வந்து ஏர் பைக்குன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி சில இடத்துங்களில் தொண்டை கொஞ்சம் கெட்டிக்கிச்சு. சில இடத்துங்களில் இந்த மாதிரி கேண்டி பாக்ஸ் அப்படின்னு இப்படி இருக்கும், கலர் கலராக லைட்டன்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போனஸ் இருக்கும். காயின்ஸில் போனஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பக்ஸ், இதுக்கு பேர் பக்ஸ் நினச்ச டாலர்ஸ். அதை டேக் போனஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் காட்டும். இப்போ இங்கே 59 மினிட்ஸ்னு காட்டுதா காயின்ஸுக்கு. அதே மாதிரி 2 ஹவர்ஸ் போகும் இந்த பக்ஸ் கிடைக்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்காது. ஒரு இடத்துல எடுத்தால் எல்லா இடத்துலையும் அதே டைமுக்கு தான் வரும். இதெல்லாம் எங்களால் ஓட்ட முடியாது, ஓட்டுறதும் தெரியாது. இப்போ இதில் வந்து நான் போவேன். இதில் வந்து வானம் வரைக்கும் பறக்கலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்கலாம். சரி கேஸ், வேறு டைம் இல்லை. வேறு என்ன காட்டாலும் எங்கள்
மொபைலில் வந்து இங்கே கேமரா பட்டன் ஒன்று இருக்குது தானே, அந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஹெட்ஜுக்கு வேணாலும் உங்களால் போகலாம், மேலே கண்ட்ரோல் பண்ணாமல். அதுலேயே ஒரு கிளிச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ கார் இருக்குல்ல, அந்த காருக்குள்ளே என்ஜின் ஸ்டியரிங் ஆச்சு இருக்கணும். இப்போ நான் காருக்குள்ளே போய் காமிக்கிறேன். 4 டயரு, 2 சைடில் ஒரு 2 கண்ணாடி, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே கார் கிடக்கு. இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. 4 டயரு, 2 கிளாஸ், அவ்வளோதான். நல்லா லக்ஸரி கார்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. தள்ளி விட்டுன்னு வராங்க. ஆனால் கொஞ்ச நேரம் நான் டிராஃபிக்கை பிளாக் பண்ணிட்டு நின்னா பொறுக்க மாட்டாங்க, அடித்து தள்ளிட்டு வந்துடுவாங்க. பெட் ஷாப்புக்குள்ளெல்லாம் போகலாம், கேமராவில் மட்டும்தாங்க போகலாம், சும்மா அடின்னு இருக்கும். அடுத்து இந்த பம்ப்கின்குள்ளே என்ன தான் இருக்குது? ஒன்றுமே இல்லை கைஸ், பாருங்க. சரி கைஸ், இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மீண்டும். இந்த வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணிட்டு எண்டிஸ்ட் அப்படின்னு போடுங்க, எண்டிஸ்ட் அப்படின்னு போட்டு. சரி கைஸ், நான் உங்கள் XD கேமர், நீங்கள் பார்த்துக்கிற SP கேமர். பாய்.